இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் மன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் தமிழக நீதி சங்கம் சார்பாக அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம். எங்கள் தமிழக நீதி சங்கமானது உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தினுடைய ஒரு சங்கம். இந்த சங்கத்தின் நோக்கம் அனைத்து முதலியார் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய சமுதாய சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்துக்காக இயங்கி வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க 2 மாநிலத்திலும் ஆந்திரா கர்நாடகாவிலும் இயங்கி வரக்கூடிய ஒரு சங்கம். நாங்கள் தமிழ்நாட்டில் முதலியார் சமுதாயத்திற்கு சரியான ஒரு சங்கம் இல்லாததால், மக்கள் ஒன்றிணைக்க ஏது இல்லாததால் அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிக்குமே திமுக, அண்ணா திமுக, இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியிலுமே கூட சரியான கட்சி பதவிகளில் முக்கியத்துவம் இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற மக்கள் சில குறைகளை எங்ககிட்ட சொன்னாங்க. அதாவது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு மக்களை சந்தித்து அவங்களுடைய குறை நிறைகள் என்ன என்றது கேட்டுவிட்டு இப்போ ஒரு மாநில மாநாடு ஒண்ணு மார்ச் மாசம் 1ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 காஞ்சிபுரத்திலே பரந்தூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த மாநாட்டுக்கு அனைத்து பத்திரிகையாளர்களும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்க மக்கள் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, இன்னைக்கு திமுகன்னு ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி ஆரம்பிச்சதே முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த 4 முன்னோடிகள் தான் ஆரம்பித்தார்கள். நீதி கட்சின்னு ஒரு கட்சி 1916 டாக்டர் சி நடேச முதலியார் ஆரம்பித்ததுமே ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருடைய ஒரு முயற்சியில் தான் நீதி கட்சி என்று ஆரம்பித்து சமூக நீதி, சமத்துவம், இடஒதுக்கீடு, பெண் உரிமை, பெண்களுக்கு ஓட்டு, பெண்களுக்கு சட்டசபையிலே முதல் பெண்மணி எம்எல்ஏ ஆக்கியது, இப்பேற்பட்ட சாதனை எல்லாம் பண்ணது நீதி கட்சி. அதை உருவாக்கியது, அதுக்கு முக்கிய இதயமாக நீதி கட்சி இதயம் அப்படின்னா டாக்டர் நடேச முதலியார் சொல்லுவாங்க. நீதி கட்சியின் மூளை அப்படின்னா ஆற்காடு ராமசாமி முதலியார், ஐநா சபைக்கு தலைவர், நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்தியாவின் சார்பாக போயிருக்கிறார். இம்பீரியல் வார் கேபினெட் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கே 2ஆம் உலக போருக்கு அட்வைசரி கமிட்டியில இருந்தவர், அதுதான் நீதி கட்சி. அதே போன்று அதிமுக ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கட்சின்னு சொன்னாலும் அதிமுக கட்சியை டெல்லியில் பதிவு செய்தது அனகாபுத்தூர் ராமலிங்க முதலியார் என்பவர் தான் பதிவு செய்து முதலியார் ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு எம்ஜிஆர் புரட்சி தலைவரை தீர்மானம் போட்டு தலைவராக பொதுச் செயலாளரை ஏற்றி அதன் பிறகு எமர்ஜென்சிக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அவர்கள் அதை அனைத்து இந்திய வெறும் ஸ்டேட்டா மட்டும் இல்லாம தேசிய கட்சியா ஒரு பெயர் மாற்றி அடுத்த சில அமெண்ட்மெண்ட் போட்டு பண்ணார். இப்பேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய சமுதாயம், பல தொண்டுகளை செய்த சமுதாயம், அனைத்து மற்ற தமிழ் குடிகள், அனைத்து குடிகள் ஜாதி மக்களையும் அரவணைத்து முன்னேற்ற பாதைக்கும் கல்விக்கும், இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல மேப்ல எந்த இடத்துல கையை வச்சாலும் அந்த ஊர் எடுத்தீங்கன்னா அங்க பெரும்பாதி கோயில்களுக்கு நலத்திட்ட உதவிகளோ, ஆன்மீக விஷயமாகட்டும், பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுக்கறது, காலேஜ் கட்டி விடுறது, காலேஜ் இடம், இது போன்ற ஒரு சமூக தொண்டுக்கும் தமிழ்நாடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்ட ஒரு சமுதாயம் முதலியார் பிள்ளைமார் சமுதாயம். இப்பேற்பட்ட சமுதாயம் இன்று சரியான முறையில் அரசியல் கட்சிகள் பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்லை. முக்கியமான விஷயம், வரப்போற ராஜ்யசபா தேர்தல் முதல் திமுக இருந்து ஆரம்பிப்போம். இன்று திமுகவில் 40 எம்பிகளில் ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறார், திருவண்ணாமலை CN அண்ணாதுரை. அதை தவிர வேற எங்கேயுமே முதலியார் சமுதாயத்துக்கு திமுக ஒரு பிரதிநிதித்துவமே கொடுக்கல. இது நான் ஒரு மக்களுடைய குரலா, 1.5 கோடி மக்கள் 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்துடைய ஒரு குரலா அவங்க என்கிட்ட சொன்ன குறை நிறையை கேட்டு உங்கள் வாயிலாக இதை சொல்றோம். ஒரே ஒரு எம்பி ராஜ்யசபா லோக்சபா எம்பி தான் இருக்கிறாங்க. இப்பொழுது வரப்போகிற ராஜ்யசபா தேர்தலில் முதலியார் சமுதாயத்தில் ஒருத்தருக்கு கூட இடமே இல்லை திமுக அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேள்விப்படுகிறோம். இப்போ என்ஆர் இளங்கோவன் இருந்தாங்க, நம்ம கனிமொழி சோமு மேடம் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்ற பேச்சு கேட்கும் பொழுது வருத்தம் அளிக்கிறது. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கட்சி ஆரம்பிச்சது நாங்க முதலியார்களா இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா முதலில் 1967 அமைச்சரவை ஆரம்பிக்கும் பொழுது அதுல எங்க 9 அமைச்சர் தான், அப்பெல்லாம் இப்பதான் 33 மினிஸ்டருங்க, அப்பெல்லாம் 9 மினிஸ்டர் தான் 67. அப்ப கேக்குறாங்க, என்ன பேரறிஞர் அவர்களே, இது என்ன திமுக மந்திரி சபையா இல்ல உங்கள் சமுதாய மந்திரி சபைன்னு கேட்கும் பொழுது
பேரறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, இது சமூக நீதிக்கும் திராவிடத்துக்கும் உழைத்த ஒரு சமுதாயம், அதனால் இது திராவிட இயக்க மந்திரி சபை, சமூக நீதி மந்திரி சபைன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய நிலைமை நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றை இலக்கு, சும்மா பேருக்கு ஒரு 4 சீட் 5 சீட் 234 கொடுத்துட்டு எங்களுக்கு சரியான முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு வேதனை இருக்கிறது. அதே போல அதிமுக கட்சி, அதிமுக கட்சியில இன்னைக்கு முதலியார் யாரு ஒரு 2 பேர் சொல்ல, ஒரு முக்கியஸ்தர் பேர் கேட்டீங்கன்னா யாரும் இல்லை. அனைத்து அதிமுகவில் எம்பி சீட்டும் முதலியார்களுக்கு பிரதித்துவம் கொடுக்கவில்லை, ராஜ்யசபாவிலும் கொடுக்கவில்லை. தயவு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்ப பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கட்சி அனகாபுத்தூர் ராமலிங்க முதலியார் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ண கட்சி. தயவு செய்து பழைய பைலா 72 பைலா எல்லாம் எடுத்து பாருங்க. ஆனா இன்று நீங்கள் முதலியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு முக்கிய பதவிகள், ஒரு பொருளாளரோ இல்ல ஒரு அவைத்தலைவரோ, எந்த தலைமை பதவிகளுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல முதலியார் பிள்ளைமார் அதிகமாக இருக்கக்கூடிய சமுதாயமான மாவட்டங்களான முக்கிய மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பதவிகளில் எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இதே போன்று அனைத்து கட்சிகளிலுமே எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, பிரதித்துவம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எங்க மக்கள் ஒரு குறையாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் இன்று ஒரு முக்கிய விவாதமா இருக்கிறது என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபி எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் எல்லா கம்யூனிட்டிக்கும் ரொட்டேஷன்ல கொடுக்குறாங்க. முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்துக்கு பாஜகவில் இதுவரை மாநில தலைவர் இல்லவே இல்லை. இது பாஜக கட்சி மீது நான் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு. அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றது அவசியம். அனைத்து சிறிய கட்சிகளோ அனைத்து சிறிய சங்கங்களோ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும்ன்றது, அப்பதான் மக்களுக்கு அவங்களால டைரக்டா செய்ய முடியும். இன்னைக்கு 2026 மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கினார்கள். அதே போல இங்கே அனைத்து தரப்பினரையும் ஒன்று சேர்த்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் அவரவர்களுக்கான ஒரு விஷயம், மக்கள் குறைகளை சட்டமன்றத்தில் ஒழிக்கக்கூடியதும் ஒரு நல்காரியத்துக்கும் பயன்படுத்திக்க முடியும். அதே போன்ற எங்க சங்கத்தினுடைய இதுக்கு முன்னாடி நாங்க சில மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துறதுல சில முக்கிய தீர்மானங்களை ஏற்றினோம். அந்த தீர்மானத்தை எந்த அரசியல் கட்சி, திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கூட்டணி இதை பரிசீலனை செய்து எங்கள் சமுதாயத்துக்கு இந்த குறைகளை பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 2 கோடி முதலியார் பிள்ளைமார் சமுதாயம் அன்கண்டிஷனலா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக நாங்கள் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த யோசனையை எங்கள் சங்கத்தினுடைய வழிகாட்டுதல் குழு மற்றும் செயற்குழு பொதுக்குழு கூடி அதில் ஒரு தீர்மானம் ஏற்றி இதை நாங்கள் ஒரு அரசியலில் முடிவெடுப்போம். முதலில் எங்களுடைய முக்கிய பிரச்சனை என்ன பார்க்கப்படுதுன்னா, மக்கள் என்கிட்ட சொல்றது வேளாளர் பெயர் பிரச்சனை. அதாவது வேளாளர்ன்ற பெயரை வேற்று இன்னொரு ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தது மக்கள் ஒரு வேதனைப்படுகிறார்கள். இங்கு எந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் மேல எந்த ஜாதியும் மேல கிடையாது, எந்த ஜாதி கீழே கிடையாது, அனைவருமே சமம். இதை நாங்கள் என்றைக்குமே ஆதரிக்கிறோம். ஏனென்றால் திராவிட கொள்கையாகட்டும், நீதி கட்சி கொள்கையாகட்டும், அதை இயற்றியவர்கள் நாங்கள் அனைத்து மக்களோடையும் நட்போடு அனைவரையும் முன்னேற்றக்கூடிய ஒரு இயக்கமாக, சங்கமாகத்தான் நாங்கள் செயல்பட்டுகிறோம். இந்த வேளாளர் பெயர் பிரச்சனையில் மக்கள் இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவிலே முதல்ல ரிசர்வேஷனை சட்ட வடிவமாக்கப்பட்டு சட்டசபையிலே பாஸ் ஒரு பில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் நம்மளுடைய சீர்காழி சேர்ந்த முத்தையா முதலியார். முத்தையா முதலியார் நீதி கட்சியினுடைய அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர். 1928 இந்தியாவிலேயே முதல்ல இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஆர்டர் 613, அதுக்கு பேர் கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர், இதை போட்டவர் நீதி கட்சியினுடைய அமைச்சர் முத்தையா முதலியார். அவருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரே ஒரு சிலை கூட எங்கேயுமே கிடையாது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு போட்டோ கூட கிடையாது. அவர் குடும்பத்தினர் எங்கிட்ட தொடர்புல இருக்கிறாங்க. இவரை பற்றின வரலாற்று உண்மைகளை, அவர் செய்த சாதனைகளை நான் எங்களுடைய சமூக வலைதளங்களில் நாங்கள் போடும்பொழுது மக்கள் அவங்க உறவினர்கள் கூட வந்தாங்க. அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டாயம் அமைக்க வேண்டும். திராவிட மாடல் என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கமானது முத்தையா முதலியாருக்கு ஒரு மணிமண்டபம் வைப்பதனால் எங்கள் மக்கள் அவர்களை கட்டாயம் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். அது இடஒதுக்கீடுடைய சின்னமாக பெரியாரே சொல்லியிருக்கிறார். 1928 அப்புறம் பெரியார் சொல்லியிருக்காரு, இனிமே தமிழ்நாட்டில் ஆண் குழந்தை பிறந்தால் வீட்டில் ஒருத்தருக்காவது முத்தையா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நம்மளுடைய தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். அதே போல செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி, இன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி.
470 ஏக்கரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இலவசமாக தன் சொத்தை எழுதி கொடுத்தவர் ராவ் பகதூர் வேதாச்சலம் முதலியார். அவர் 28 வருஷம் அன்ன போஸ்டா செங்கல்பட்டனுடைய சேர்மேன். 28 வருஷம். இன்னைக்கு செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி ஆபீஸ் இவர் லேண்ட். அப்ப கவர்மெண்ட் கிட்ட லேண்ட் கிடையாது, பணம் கிடையாது. இவரோட ஜமீன்தார், இவர் சொந்த லேண்ட முனிசிபாலிட்டி ஆபீஸ் கட்டுறதுக்கு 7 ஏக்கரா கொடுக்குறாரு. புது பஸ் ஸ்டாண்ட் இவர் தானே சேர்மன். பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு நம்ம போய் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம லேண்ட இருக்க ஒரு 7 ஏக்கரா கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் மருத்துவக் கல்லூரி மக்கள் எல்லாம் பாம்பு கடியில் விஷ தாக்குதல்கள் ஆளாகி நிறைய சித்திரவதை பண்றாங்க. எதுனாலும் தூக்கின மெட்ராஸுக்கு ஓடுறதுக்காக செங்கல்பட்டில் 1961 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் வேதாச்சலம் முதலியார். 470 ஏக்கரா. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய புது எஸ்பி ஆபீஸ், புது கலெக்டர் ஆபீஸ், ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செங்கல்பட்டு, தாலுகா ஆபீஸ், இது அனைத்துக்குமே இடத்தை தானமாக கொடுத்தவர் வேதாச்சலம் முதலியார். இன்னைக்கு கவர்மெண்ட் லேண்ட்ல ஒரு பில்டிங் கட்டினா நீங்க வேற ஒருத்தனுடைய பெயரை வைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனால் ஏன் எங்க லேண்ட கொடுத்தது நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அதை ஒரு பரிசீலனையே செய்யவில்லை. இது சேர்மன், அதாவது காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர் முத்துரங்க முதலியாரனுடைய தம்பி பையன் தான் நம்மளோட எம் பக்தவச்சலம் முதலியார். பக்தவச்சலம் முதலியார் வந்து சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். முத்துரங்க முதலியார் தான் காமராஜர் ஐயாவுக்கும் ராஜாஜிக்குமே ஒரு மூத்த குடியாக சீனியராக இருந்தவர். அவருடைய சிலை பராமரிப்பற்று நசரத்பேட்டையிலே ஒரு சில மனிதன் இருக்குது. அதை திருத்தி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டிலே அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று எங்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதே போல தமிழக சட்டமன்றத்தில இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முதலமைச்சருடைய படமும் இருக்குது. ஆனா எம் பக்தவச்சலம், மீஞ்சூர் பக்தவச்சலம் முதலியாருடைய புகைப்படம் சட்டமன்றத்தில் இல்லை. ஏன் வைக்கல? கேட்க ஆள் இல்லை அப்படின்றதுக்காக வைக்கவில்லையா? இல்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால் எம் பக்தவச்சலம் முதலியார் அவர்களுடைய புகைப்படத்தை சட்டமன்றத்தில் கட்டாயம் வைக்க வேண்டும். அடுத்து ஆற்காடு இரட்டையர்கள். ஏற்கனவே சொல்லிருப்போம், ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார் இந்தியாவிலே பெரிய டாக்டர். குயின் எலிசபெத் மகாராணிக்கே டெலிவரி பார்த்த டாக்டர் லட்சுமணசாமி முதலியார். அவரும் அவருடைய அண்ணன் ராமசாமி முதலியார் சேர்ந்துதான் இன்னைக்கு லட்சத்தீவு ஐலாண்ட், அந்த தீவு இந்தியாவில் இருக்குதுன்னு அதுக்கு காரணம் இவர்கள். பாகிஸ்தான் போர்க்கப்பல் எடுத்து அதை ஆக்கிரமிப்பு பண்ண வரும்போது இங்க இருக்கக்கூடிய ராமசாமி முதலியார் அவர் வந்து ஸ்டீம் ஷிப் அசோசியேஷன் ஓனர். நீராவி கப்பல் இவரே வச்சிருந்தார், கப்பல் வச்சிருந்தார். பாவூர் சிதம்பரம் பிள்ளைக்கு அப்புறம் கப்பல் வைத்திருந்தவர் ராமசாமி முதலியார். இவங்க 2 பேரும் தான் போய் இந்திய கொடியை நாட்டி போர்க்கப்பலை எதிர்த்து லட்சத்தீவை நம்ம இந்தியாவுக்குள்ள சேர்த்தார்கள். அவர் தான் நம்மளுடைய ஐக்கிய சபைக்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு சிலை நிறுவி ஆற்காடு ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆற்காடு இரட்டையர்கள் பெயர் வைக்க வேண்டும். அதுக்கடுத்து நம்மளுடைய பாரத ரத்னா நீதி கட்சியை ஆரம்பித்தவரான நம்ம நடேச முதலியாருக்கும் பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கும் ஒரு பாரத ரத்னா அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மக்கள் வைக்கிறார்கள். அதே போல இன்று அடுத்து மத்திய அரசாங்கம் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு 2027 வரக்கூடிய டோர் டு டோர் காஸ்ட் பேஸ்ட் எனுமரேஷன் ஆஃப் சென்சஸ், ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்த போகிறது. இந்த ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்புல எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இன்று கர்நாடகாவில் 50 லட்சம் மக்கள் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல ஆந்திராவிலே கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் வந்து முதலியார் சமுதாயத்தை திருப்பதி மாவட்டம், சித்தூர் மாவட்டம், நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து காமனான ஒரு பொது பெயர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், பாண்டி காரைக்காலில் இருக்கக்கூடியவர்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் முதலியார்கள் இருக்கிறார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் பொதுவான ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தேவை என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே போன்று டாக்டர் என் கார்த்திகேயன் தமிழக நீதி சங்கத்தின் நிறுவன தலைவர்.